ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்றைக்கி ஜனவரி 27லேருந்து 29க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு. இது எப்போ நடக்க போகுதுன்னா மே 2025 சென்னையில் நடக்க போகுது. யாரோட தலைமையிலனா SRM பல்கலைக்கழக வேந்தர் பாரிவேந்தர் அவர்கள் தலைமையில் தான் நடைபெற போகுது. இந்த மாநாட்டோட தலைப்பு என்னென்னா உலக மொழிகளில் தமிழின் ஆளுமையும் தாக்கமும். நெக்ஸ்ட் பட்ஜெட். நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்களோட 6வது முறையாக அவங்க மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போகிறாங்க. இதை பற்றி கான்ஸ்டிடியூஷன், இந்த பட்ஜெட்டை பற்றியான கான்ஸ்டிடியூஷனில் எந்த ஆர்டிக்கல் இருக்குன்னா ஆர்டிக்கல் 112 மத்திய நிதி நிலை அறிக்கை பட்ஜெட் 112 ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் இந்தியாவில் அதிக முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யாருன்னா மொராஜி தேசாய் அவர்கள் 10 முறை தாக்கல் பண்ணியிருக்காரு. 9 முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யாருன்னா சிதம்பரம் அவர்கள். இண்டிபெண்ட் இந்தியா சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யாருன்னா சண்முகம் ஷெட்டி அவர்கள். குடியரசு இந்தியாவின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யாருன்னா ஜான் மேத்தாய் அவர்கள். நெக்ஸ்ட் தலைவர்கள் மாநாடு. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பையில் 84வது அகில இந்திய அவை தலைவர்கள் மாநாடு நடைபெற போகுது. நடைபெற்றது. முதல் பெண் சுபேதார். இந்திய இராணுவத்தின் முதல் பெண் சுபேதாராக பிரித்தி ரஜாக் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஃபஸ்ட்டு சுபேதார், இந்திய இராணுவத்தின் முதல் சுபேதாரராக பிரீத்தி ரஜாக் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஆண்டு விழா. ஜனவரி 28 இந்தியாவோட உச்சநீதிமன்றத்தோட 75வது ஆண்டு கொண்டாடப்படப்பட்டது. 28/1/1950 முதல் தான் ஜனவரி 28 அன்னைக்கு இந்தியா உச்சநீதிமன்ற தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. என்னைக்குன்னா ஜனவரி 28 75வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. பீகார் முதலமைச்சர். பீகார் மாநிலத்தோட முதலமைச்சராக ஐக்கிய ஜனதா தள கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் அவர்கள் பதவியேற்றுள்ளார். இவர் 9வது முறையாக சீஃப் மினிஸ்டராக பீகாரில் பதவியேற்றார். துணை முதலமைச்சர் யாருன்னா சாம்ராஜ் சௌத்ரி, விஜய்குமார் சின்ஹா பதவியேற்றுள்ளனர். நெக்ஸ்ட் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி எகிப்து. ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் திவ்யன் சிங் தங்கம் வென்றுள்ளார். கேலோ இந்தியா சென்னையில் நடக்குது இல்லையா, ஆடவர் வாலிபால் போட்டியில் தமிழ்நாடு தங்கம் வென்றுள்ளது. மகளிர் வாலிபால் போட்டியில் தமிழ்நாடு வெண்கலம் வென்றுள்ளது. ஆடவர் வாலிபால் போட்டியில் தமிழ்நாடு தங்கம் வாங்கியிருக்கு. மகளிர் வாலிபால் போட்டியில் தமிழ்நாடு வெண்கலம் வென்றுள்ளது. நெக்ஸ்ட் ஆடவர் சைக்கிளிங் ரோட் ரேஸ் போட்டியில் கிஷோர் அவர்கள் தங்கம் வென்றுள்ளார். மகளிர் 100 மீட்டர் பேக்செட் ரோப் நீச்சல் போட்டியில் தீக்ஷா சிவகுமார் அவர்கள் தங்கம் வென்றுள்ளார். ஹாக்கி 5S உலகக்கோப்பை போட்டி. மகளிருக்கான இப்போட்டியில் நெதர்லாந்து அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. இந்தியா அணி 2வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.